அண்ணே சுற்றி லைட்லாம் கட்டிட்டாங்க. இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கா. எத்தனை மணி? 7:45 ஆயிட்டா. என்ன இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு கிடைக்கியா? சரி சரி, புது நாடகம். அப்ப ஜாலியா இருப்பியா? வணக்கம் மக்களே, உங்கள் பனையேரி 60 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நேற்று தான் முக்கூரில் கடலுக்கு போயிருந்தாங்க. கடலுக்கு போயிட்டு கரெக்டாக இன்றைக்கி வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி 4:30 போல் பூரம் போட்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ எடுத்தது தான் இது. 4:30க்கெலாம் போட்டு வர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் அப்போ கூட்டம் எதுவுமே அதிகமாக இல்லை. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட்கள் வந்தாங்க. இந்த இருக்கா கீழே தெரியுதா காங்கிரீட் போட்டது, இது வந்து இப்போ தான் உடஞ்சது. கூட்டமே இல்லாமல் கூட்டம் அப்போ தான் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் 2-3 ஆட்கள் தான் இருக்காங்க. கடற்கரை பார்க்குறதுக்கு இந்த நேரம் வந்து அழகாக இருக்கும். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கா இது உடஞ்சி கிடந்தது. அந்த போட்ட அந்த பாலம் வந்து உடஞ்சி போச்சு. மேலே பேண்டேஜ் போட்ட மணிக்கு சும்மா கலவை போட்டு மூடி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா தெரியும் இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5:30 போலலாம் எல்லோரும் மீன் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் இறக்க ஆரம்பிச்சிருந்து நேரம் தரம் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். பூரா சங்காயம் இதெல்லாம் ஃபுல்லாமே சங்காயம். முன்ன பிரித்து முடியாது, கொடி மீன் இருந்துச்சு சங்காயத்தில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. கூட்டத்தை பாருங்க, சரியான கூட்டம். சரியான கூட்டம். ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வந்துருந்தாங்க. எல்லா வரைக்கும் மீனுமே வந்துருந்துச்சு. மக்களே சரியான இருட்டாயிட்டு. ஆனால் இப்போ ஏழை கடையை மட்டும் பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. மொய்யின்னு தான் இருக்காங்க கிணங்க. வெளியில் பார்க்குற எப்படி இருக்குது, உள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பூரா லைட் ஈட்டு செட்டிங் போட்டு சூப்பராக கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தாலும் 7:30 7:45 ஆயிடுச்சு. இதெல்லாம் உள்ளே எல்லா ஆளுக்குமே நல்லா ஸ்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பூரா மீன் இறக்க இறால் வீல் எல்லாமே இறால் நிறைய இருந்துச்சு. ரேட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்போவும் இந்த ஃபஸ்ட் நாள் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்தளவு ரேட் அதிகமாக இருக்க வேண்டியிருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருவாங்க. மீனவர்களுக்கு வந்து அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயம். இந்த வாட்டி கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பாடி இருந்துச்சு. அதனால் மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருமே வேலை பார்க்குறவங்க எல்லாமே சரியான ஜாலியாக இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம காலையிலாம் இந்த டயத்தில் வீடியோ எடுத்தது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:30 போலலாம் வந்துட்டேன். கரெக்டாக ஏழை முடிஞ்சு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டு எல்லாமே. ஆனால் அவங்க எல்லாருமே 9:30 JR ஒர்க்கர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா 9:30 போல் தான் எல்லாமே பிரித்தே வச்சுருந்தாங்க ஏழை முடிஞ்ச பிறகு. அதுக்கப்புறம் அவங்க எடை போட்டு திருப்பி ஐஸ் அடித்து, அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி ஐஸ் அடித்து அப்புறம் வண்டியில் ஏற்றி அனுப்பி விடணும். இந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1 மணி ஆகிருக்கும் அவங்க கிளம்புறதுக்கு. பாவம் தான், ஆனால் நல்லா ஸ்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாருங்க, உங்கள் பனையேரி ஓனரு அவரும் இலகெல்லாம் நின்றுட்டு இருக்காரு நல்ல வேர்வையோடு. இல்லை எல்லா மீனுமே எல்லா ரகமும் இருந்துச்சு. பார்க்கறதுலேயே ஒரு மாதிரி சும்மா ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. இவரும் ஒர்க்கர் தான். நம்ம பாய்ஸ் தான் இருக்கிறதுல ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலாம் பார்த்தோம்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருந்தோம். எல்லாருமே இது மாதிரி காலையில் மாதிரி எந்த ஒர்க் எந்த வேலை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வேலையாகவே தெரியாது. நீங்கள் அது வந்து பசங்களை விளாண்டுட்டு அந்த மணிக்கு தான் இருக்கும். இந்த வேலையை நீங்கள் தனிமையில் வேலை பார்த்தாங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையிலும் நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து மன நிம்மதியாக இருக்கும். வேலை பார்த்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து தெரியாது. இதை வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் கடல்னு போடுங்க. கடல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் போட்டுருவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.